இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்குது. குழந்தைங்களுக்கு ஸ்கூலும் லீவு விட்டாங்க. இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட பூரியும் சன்னா மசாலாவும் தான் செஞ்சுருந்தேன். சன்னா மசாலா செய்கிறதுக்காக ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, அது கூடவே இஞ்சி, பூண்டு ரெண்டுமே எல்லாம் 3த்துமே பேஸ்ட்டாக அரைச்சி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் எல்லாமே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் முன்னாடியே வேக வச்சுருந்த வெள்ளை மூக்கடலையும் போட்டாச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெள்ளை மூக்கடலை போட்டு ஒன்று பாதியமாக அரைச்சி அது கூட போட்டேன். இந்த மாதிரி அரைச்சி போடும்போது கிரேவியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. பூரிக்கு நான் முன்னாடியே மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். கோதுமை மாவு வந்து 3/4 பங்குன்னா மைதா மாவு கொஞ்சமாக எடுத்துக்கணும். 2த்தையும் கலந்து 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடும்போது எண்ணெய் ஒரு துளி கூட ஒட்டாது. பூரி நல்லா புசு புசுன்னு நல்லா வந்துருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.